மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் இன்று காலை நடைபெற உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்று காலை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. காலை 11 மணிக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களை வருகை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக தனித்தனி டெஸ்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்களுடைய வருகையை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து டெஸ்குகளையும் கண்காணிப்பதற்காக 16 சிசிடிவிகள் தற்காலிகமாக வைத்து கண்காணிக்கப்படுகிறது. இந்த தரவுகள் அனைத்துமே சேமிக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருமே பொதுக்குழு உறுப்பினர்களாக கருதப்படுவார்கள் என்கின்ற ஒரு தகவலை பாமகவினர் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், அதாவது பொதுக்குழுவில் அவருடைய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த 4000க்கும் மேற்பட்ட நபர்கள் இருப்பார்கள் என பாமக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நேற்று பாமக வழக்கறிஞர் பாலு சொல்லும்போது 3/2 பங்கு யாருக்கு மெஜாரிட்டி இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த பொதுக்குழுக்கான அதிகாரம் கிடைக்கும், அவர்களுக்கு தான் தலைமைக்கான அதிகாரம் கிடைக்கும் என்கின்ற வகையில் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராமனுடைய அழைப்பின் பேரில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வரக்கூடிய நிர்வாகிகளினுடைய வருகையை பதிவு செய்கிறார்கள். அவர்கள் கட்சியில் எந்த அணியில் இருக்கிறார்கள், எந்த பொறுப்பில் இருக்கிறார்கள், அவர்களுடைய கையெழுத்து பெறப்படுகிறது. மேலும் இங்கு வரக்கூடிய நபர்கள் சிசிடிவி மூலமாக கண்காணிக்கப்படுகிறார்கள். மேலும் அவர்கள் ஆவணப்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே சிசிடிவி வாயிலாக அனைத்துமே சேமிக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டப்பட்ட அரங்கில் நடைபெறுவதன் காரணமாக காவல்துறையினர் அனுமதி தேவையில்லை. ஆனால் உள்ளே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதேனும் நடைபெற்றால் காவல்துறை தலையிடலாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை நீதிமன்றம் வழங்கியிருந்தது. இந்நிலையில் இங்கு வரக்கூடிய நபர்களை அடையாளம் காண்பதற்காகவும் பொதுக்குழுவை முறையாக நடத்த வேண்டும், கட்சியில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்புமணி ராமதாஸ் தரப்பிடம் தான் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதாக தற்போது சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி பாண்டியராஜன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.